ரொம்ப சிம்பிளான இந்த சட்னி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அடிக்கடி இதே மாதிரி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் பூரக்கடை கிச்சன். இட்லி, தோசை, வெண்பொங்கல், பணியாரத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த சட்னி. வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அரை துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிடணுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம இதில் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 6 அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை கொஞ்சம் கீறிட்டு சேர்த்துருக்கேங்க. பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்கிடணுங்க எண்ணெயில். இந்த அளவுக்கு பச்சை மிளகா வதங்கினா போதுங்க. இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸில் சின்ன வெங்காயமாக 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடணுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வறுக்காத வேர்க்கடலைனா நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்த்துட வேணாங்க, இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. புளி வந்து அதிகமாக சேர்த்துட வேணாம், இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க, டேஸ்ட்டுக்காகத்தான். இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிடலாங்க. எப்பவும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி அரைக்காமல் இந்த மாதிரியான சட்னி வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கு அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போது பொட்டுக்கடலை, நிலக்கடலை எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, பொட்டுக்கடலை, நிலக்கடலை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சுங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் இந்த சட்னி நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க இட்லிக்கு மேலே நிறைய ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான சட்னி வந்து நமக்கு ரெடிங்க. தாளிக்கிறதுக்கு பேனில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, வரமிளகாயும் சேர்த்து சட்னியில் தாளித்து சேர்த்தியாச்சுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி வந்து ரெடிங்க. இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை சட்னி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இதே மாதிரி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் பூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.